யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்டதனுஷாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதியார். இப்ப நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம். புனர்பூசம் இதுல வந்து கடகமும் வரும், மிதுனமும் வரும். இந்த புனர்பூச நட்சத்திரத்துல வந்து இப்போ இந்த நட்சத்திரத்துக்கான பொது பலன் தான் சொல்றோம். உங்க பாதங்கள் மாறும்போது, உங்க கிரகநிலைகள் மாறும்போது அந்த பலன்கள் அதுக்கான டிஃபரன்சியேஷன் அதுக்கான இது இருக்கும். அது நீங்க ஜாதகத்தை வந்து கரெக்டான ஜோசியம் பார்க்குறவங்கிட்ட கொடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாலே போதும். இப்போ இதனுடைய பொது பலன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுறதுக்கோ நீங்க என்ன வழிபாடு செய்யணும், அனுதினமும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதான் வந்து இந்த நட்சத்திரத்துக்கான பலன்களை வந்து நம்ம சொல்றோம். இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா, இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் ஆதி தேவதை அப்படின்றது வந்து அதிதி தேவி, அதாவது மற்றும் ஆதி அதிபதி வந்து குரு பகவான் ஆவார். சோ இந்த புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பிறந்தவர்கள் சிறப்பான பலன்களை அருள்மிகு ஆதிசேஸ்வரர் திருக்கோயில், வாணியம்பாடியில வந்து ஆதிசேஸ்வரர் திருக்கோயில் இருக்கு, மற்றும் ஸ்ரீ ராமபிரான் ஆகியோரை வணங்குவது மிகுந்த நன்மைகள் தரும். அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து வாணியம்பாடியில உள்ள ஸ்ரீ ஆதிதீஸ்வரர் திருக்கோயில வந்து போய் பார்க்கலாம் உங்க புனர்பூச நட்சத்திரத்தண்ணி. அப்படி இல்லைன்னா உங்க புனர்பூச நட்சத்திரத்தன்று நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்ரீ ராமரை போய் வழிபட்டுட்டு வரலாம். இங்க சென்னையில வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னா, சென்னை அண்ணா நகர் வெல்கம் காலனில வரசித்தி விநாயகர் கோயில்ல ஸ்ரீ ராமர் இருக்காரு. ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டியோட இருக்காரு. இந்தியில வந்து ராமர் தர்பார் அப்படின்வாங்க. அங்க வந்து ஸ்ரீ ராமபிரான் இருக்காரு. அவரை போய் வழிபட்டுனுவாங்க. மூலவராகவே இருக்காரு. அதனால அவரை வந்து உங்க புனர்பூச நட்சத்திரத்தன்று போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்க பேர்ல ஒரு அர்ச்சனையும் செய்து கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு புனர்பூசமும். இது நீங்க செஞ்சுன்னு வந்தாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்க காரிய தடைகள், சகல தடைகளும் நீங்கி கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றி கிட்டும். அதே போல வந்து வழிபட வேண்டிய முக்கிய தெய்வங்கள்ல இப்ப அவரை சொல்லிட்டோம். அதே போல இந்த வாணியம்பாடியில உள்ள ஆதிதீஸ்வரர் அந்த கோயிலையும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் தோஷங்கள் நிவர்த்திக்காக. அது மட்டும் இல்லாம காசிப முனிவரின் மனைவி யான அதிதி தேவி இத்தலத்தில் வழிபடுவது தான் தேவர்களை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த அதிதீஸ்வரர்ல காசிப முனிவரோட துணைவியாரோட சன்னிதானம் ஒண்ணு இருக்கு. அந்த சன்னிதானத்துல போயிட்டு வழிபட்டு வரணும் உங்களோட நட்சத்திரத்தன்று. அந்த மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். அதே போல நான் சொன்ன அந்த ராமபிரான், அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனைகளின் பலன், இவங்களை நீங்க வழிபடுறதுனால என்ன பிரார்த்தனைகளின் பலன் கிடைக்கும். அதே போல நீங்க வேலைக்கிழமையில குரு பகவானை வழிபடுறது, தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடுறது மிகவும் சிறப்பம்சமான வாய்ந்தது. ஒரு கொண்டகல்ல மாலை சாத்தி அவரை வழிபட்டுருவாங்க ஒவ்வொரு வேலைக்கிழமையும். அது மட்டும் இன்றி இதுல உங்களுக்கு கிடைக்கிற பலன், உங்க பிரார்த்தனைக்கான பலன் வந்து பாத்தீங்கன்னா, கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கலாம், குடும்பத்தில் ஒற்றுமை, புத்திர பாக்கியம் மற்றும் தொழில் விருத்தி ஏற்படும். இதை நீங்க ரெகுலரா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். அதே போல வந்து பேச்சுல வந்து திக்குவாய் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அந்த குறைபாடுகள் நீங்கும். இது நீங்க வழிபட்டுன்னு வரும்போது இந்த பேச்சில் ஏற்படும் திக்குவாய் போன்ற குறைகள் நீங்கும். அதாவது இந்த குழந்தைங்கள் பேச முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா இந்த அதிதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுவாங்க. இது பொதுவாகவே சொல்றேன், இது புனர்பூசங்கள பொதுவா சொல்றேன். குழந்தைக்கு வந்து பேச்சு வரல அப்படின்றவங்க, இல்ல திக்கி பேசுறான்றவங்க இந்த அதிதீஸ்வரர் கோயிலுக்கு, வாணியம்பாடியில இருக்க இந்த அதிதீஸ்வரர் கோயில போயிட்டு வழிபட்டுவாங்க. அந்த குழந்தைக்கான பேச்சு திறன் கண்டிப்பா வரும். அதே போல வந்து இங்க வந்து இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா, சரஸ்வதி தேவி கலைமகள் இழந்த தனது குரலை பேச்சை திரும்ப பெற்ற ஸ்தலம் வந்து இந்த அதிதீஸ்வரர் ஸ்தலம். சோ அதனால இந்த ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா, பேச முடியாம இருக்க குழந்தைங்களை இந்த ஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா பேசுவாங்க. புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வழிபட வேண்டியது அவங்களோட நட்சத்திரத்தன்று வருடத்தில் ஒரு முறை அதிதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்டு அதிதி தேவியை வழிபட்டு வருது
நல்லது. அது மட்டுமின்றி காசிப முனிவரோட துணைவியார் தான் அதிதி தேவி. அது மட்டுமின்றி உங்களோட இந்த புனர்பூச நட்சத்திரத்தன்று ஸ்ரீ ராமபிரானுக்கு உங்க பேர்ல அந்த புனர்பூச நட்சத்திரத்துடையவர் தன்னோட பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணின்னு வந்து அவ்வளவு சிறப்பு. வேலைக்கிழமைகளில் குரு பகவானுக்கு கொண்டக்கடல் மாலை சாத்தி வழிபடுவதும் அதுவும் சிறப்பு வாய்ந்தது. தயவு செய்து நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நட்பதிவில் சந்தி.